நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோமானால் ஒரு பையன் நம்மள சீண்ட மாட்டான், பேச மாட்டான், ஒரு ஆள் கூட பேச மாட்டான். சில பேர் நல்ல ஆள்னு சொன்னாலும் சொல்லுவான். திருமாவளவன் இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு, வெரி குட், சபாஷ். அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது. உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் அரசியல். நீங்க எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல கண்டபடி பேசக்கூடாது, எழுதக்கூடாது, உணர்ச்சி வயப்படக்கூடாது. தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும். எவனாவது ஏதாவது உளறிக் கொண்டிருக்கட்டும், அதை பொருட்படுத்தவே வேண்டாம். என்ன வேணாலும் சொல்லட்டும், அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஏனென்றால் அது உண்மை இல்லை, அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. வண்டிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு திருமாவளவன் தான் சொன்னாரு, கொல்லுங்க கொல்லுங்கன்னு திருமாவளவன் தான் சொன்னாரு. இது உண்மை இல்லை, அதனால் இது எடுபடாது. திட்டமிட்ட பொய், அதனால் அது எடுபடாது. சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குது, வைரலா போயிட்டுன்னு அவனுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை. திருமா அவர்களே, நீங்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வாங்க, வெளியில் வராமல் போங்க, எங்கள் பசங்களை படிக்க விடுங்க அப்படின்னு கதறக்கூடிய தாய்மார்களுடைய எண்ணிக்கை இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்குது. திமுகவை தவிர விடுதலை சிறுத்தை கட்சியை வேறு எந்த கட்சியுமே ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தலையெழுத்து 2 சீட்டு தான், 2 சீட்டு 2 பிளாஸ்டிக் சேர் தான். உங்களை அழிக்க நினைக்கக்கூடிய கட்சி தான் இப்போ தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்குது. மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறார்கள், நினைக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான இந்துக்களும் பிஜேபி தொண்டர்களும் நினைப்பது ஒன்று தான். எங்கே விசிக வந்து அதிமுக கூட்டணியிலையோ இல்லை பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து விடுமோ, அவர்களுக்கு நாம் ஓட்டு போட்டும் நிலை வந்துவிடுமோ என்ற பயத்தில் தான் தமிழக மக்கள் உள்ளனர். இந்துக்களும் அதையே நினைக்கின்றனர். திமுக என்ற புதைக்குழியில் விழுந்து விட்டீர்கள். நீங்கள் நினைத்தாலும் 2026 எந்த தேர்தலும் எழுந்து வர முடியாத நிலையில் நீங்கள் சிக்கி உள்ளீர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில். ஒருவேளை திமுக என்ற புதைக்குழியிலிருந்து நீங்கள் தப்பிக்க நினைத்தால் வன்னியரசு விசிக என்றும் திருமா விசிக என்றும் 2ஆக பிளக்கப்பட்டே வெளியே வருவீர்கள். சரி, இந்த விசிகாவையும் திருமாவையும் பிளந்த இந்த பெண்மணியுடைய பேச்சை கேட்போம். அருமையான பேச்சு இந்த அம்மா பேசுனதை கேட்டுருங்க. அவனுங்களை எங்க படிக்க விடுற? 8ஆம் கிளாஸ் படிச்சோன்னு ஒரு கொப்பு குத்திக்கின்னு ஒரு பங்கு வச்சுக்கின்னு ஒரு பைக் எடுத்துக்கின்னு சரக்கு மிடுக்குன்னு சொல்லி வன்னியர் பண்ணை கட்டி போய்ப்போம், மோலார் பண்ணை முத்தம் கொடுப்போன்னு சொல்லி கொடுக்குறீங்க. நீ ஒரு ஆண் மகனா? நீ சொல்லி கொடுக்குறிய அந்த பசங்க அப்படியே உன் பிரகாரம் போய் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறான். நம்ம ஜாதி பண்ண யாரா கட்டுவான்? நம்ம ஜாதி பண்ணுங்க 30 வயசு 35 வயசு வரும் கல்யாணம் ஆகாத, 2ஆம் தரமா போத, அதை திங்க் பண்ணீங்களா? கவு பிரியாணி சாப்பிட்டா அப்படிதான் மூளை வேலை செய்யாது.